எல்லாருக்கும் வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது, அதுவும் இந்த முக்கியமான நாளில் கலந்துக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமாக நான் நினைக்கிறேன். விகடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள், நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள், தோழா தோழிகள், உங்க எல்லாரு கூடவும் இவங்க எல்லாரு கூடவும் இந்த ஸ்டேஜில் நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கும் நிறைய பேர்கிட்ட உங்கள் ஃபேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே போய் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வர்றதே அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸாகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவும் நினைப்பாங்க. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க்லாம் போய் அங்கே உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டியிலலாம் போய் படித்து டாக்டர் பட்டம் வாங்கி சாதித்த ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார். அது கூட பெருசு இல்லை, அவர் எந்த சூழ்நிலையில் அங்கே போய் படித்து சாதிச்சாருன்றதான் மிகப்பெரிய விஷயம். அன்னைக்கு அந்த மாணவரை, நீ இந்த சாதியில் பிறந்திருக்கிற, உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர, அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்கிற சமூகமே அவரை தடுத்துச்சு. அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனால் சக மாணவர்களுடன் சரிசமாக உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை. தாக எடுத்தா தண்ணி கூட குடிக்க முடியல. அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு சக்தி மட்டும்தான், நீ படி, எத்தனை தடைகள் வந்தாலும் படி, தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம். அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பாக தான் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்தில் இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டெலெக்சுவலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் காரணமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாணவர் வேற யாரும் இல்லை, நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டிய இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படித்து பார்க்கும்போது உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சுது. பிறப்பால் நாம் அனைவரும் சமம், நீ எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர். இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்கில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புக்கில் ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது. அதில் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான். வெயிட்டிங் ஃபார் அ வீசான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார். அதில் அவர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவரை பாதித்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 சம்பவங்கள் பற்றி அதில் குறிப்பிட்டிருந்தார். அதில் ஒரு 2 விஷயம் என்னை ரொம்ப பாதித்தது என்னென்னா, அதில் ஒன்று, அவருக்கு 9 இயர்ஸாக இருக்கும்போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூரில் இருக்கிற அவங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ ட்ரெயின்லேருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூட அவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் காசெல்லாம் கொடுக்குறோன்னு ஒரு வண்டிக்காரர் ஒத்துக்கிறார்.
அப்போ கூட அந்த வண்டிக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவர் தீட்டுப்பட்டுடும்னு சொல்லி வண்டியில் ஏறாமல் நடந்து போகிறார். அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையாக இருந்துச்சுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார். ரெண்டாவது, அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா பிரிட்டன்லலாம் போய் படித்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞராக இந்தியாவுக்கு திரும்ப வராரு. அப்போ மும்பைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க. அப்போ அவர் ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கிறாரு. அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒன்று ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வண்டி ஓட்டுறவர் அவருக்கு சமமாக உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறார், மறுக்கிறார். ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார். அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சுது. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா, இல்லை வருத்தப்படுவாரா, இல்லை அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவார்? இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும். அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும். அதுக்கான பொறுப்பு, அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு. அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஜனநாயகத்தை நாணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் நியாயமாக நடக்கலைன்னு நான் சொல்ல வரல, பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை. ரெண்டாவது, ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்கு தான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம். அதனால் அந்த டேட்டை இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமாக அறிவிக்கணும். அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன். அம்பேத்கர் அவர்களை பற்றி யோசிக்கும் போது கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பற்றி யோசிக்காமல் இருக்கவே முடியாது. இன்றைக்கும் மணிப்பூரில் என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுகிற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளோ காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. கரெக்டு, நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனால் நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா? பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா? இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழுமையாக அளிக்கும், மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு.
அதான் சொன்னேன், இது அமைஞ்சிட்டாலே போதும், அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். அதனால இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம், என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், மீண்டும் என்னுடைய நன்றிகள். கடைசியா ஒரே ஒரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.